யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிக்கும் ஆர்வம், குழந்தைகளை படிக்க வைக்கிற ஆர்வம் பெற்றோர்களுக்குமே ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பாத்தீங்கன்னா இத்தனை சீட்ஸ் அங்க கிடையாது. அப்ப நிறைய குழந்தைகளுக்கு மேற்படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் போகும்போது நார்தர்ன் யூனி ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டி, ஹைடெக் பிரைவேட் யூனிவர்சிட்டி, ஆனா ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு யூனிவர்சிட்டியா அங்க ஆரம்பிச்சாங்க. சமீபத்துல நான் யாழ்ப்பாணம் போயிருந்தப்போ அந்த யூனிவர்சிட்டிய போய் பார்க்கறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சது. அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் அங்க இருக்கிறத எவ்வளவு பெருமிதமா சொன்னாங்க அப்படிங்கறதையும் நான் கேட்டேன். யாழ்ப்பாணம், வவுனியா இந்த மாதிரி வடக்கு மாகாணங்கள்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல வெறும் யுத்தத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்த குழந்தைகள், மக்கள், அங்க அந்த சுவடு அவங்க மனசுல இன்னும் ஆறாத காயமா கண்டிப்பா இருக்கு. இதுல இருந்து அவங்கள மீட்டு வெளியில எடுத்துட்டு வர்றதுக்கு கல்வி அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு பெரிய ஆயுதமா இருக்கும். கல்வி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கான்பிடன்ஸ், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை வச்சு அவங்க இறுக்கி பிடிச்சிட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வர்றத கண்கூட நாங்க பாக்குறோம். பெரிய கனவுகள் காண்றதுக்கு குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்களை பத்தி தெரியணும். தெரிஞ்சாதான் அதெல்லாம் ஒரு கனவா காண முடியும். தெரியாத விஷயங்களை பத்தி கனவு காண முடியாது. அதனால இந்த மாதிரியான ஸ்பேஸ் சயின்ஸ் மாதிரியான எட்டா கனிய கூட குழந்தைகள்கிட்ட போய் அவங்க மனசுல விதைக்கும் போது இது அவங்களோட ஒரு கனவா மாறும், ஒரு நாள் நினைவாகவும் மாறும். சார், இப்ப சேட்டலைட் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன்ல இருந்து, டிஃபென்ஸ்ல இருந்து எல்லா கமர்ஷியல் பர்பசஸுக்கும் செய்யறாங்க. ஆனா இந்த நார்தர்ன் யூனி சாட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குழந்தைகள் செய்யக்கூடிய ஒரு பேசிக் கம்யூனிகேஷன் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில வேலைக்கு போகும்போது நிறைய கோடிங் செய்து பெரிய ப்ராஜெக்ட் செய்வாங்க, ஆனா காலேஜ்ல படிக்கும்போது பேசிக் கோடிங் கத்துப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் சயின்ஸ்ல சேட்டலைட்டுக்கு எப்படி அவங்க வேலை செய்யணுங்கிறத இந்த சேட்டலைட் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இது மேல ஸ்பேஸ்ல போனதுக்கு அப்புறமா ரூரல் ஏரியாஸ்ல செல்போன் சிக்னல் ரீச் பண்ணாத இடங்கள்ல சேட்டலைட் சிக்னல் ரீச் பண்ணுன்னு சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி சிக்னல் ரீச் பண்ணக்கூடிய ஒரு பேசிக் கம்யூனிகேஷன் சேட்டலைட்டா இருக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறோம் இல்லையா. இப்ப இந்த சேட்டலைட்டோட பயன்பாடு ஒன்றும் பெருசு கிடையாது சார். ஆனா இந்த சேட்டலைட்டை செய்யறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அந்த குழந்தைங்க மனசுல வருது இல்ல, அதுதான் இந்த சேட்டலைட்டோட சக்சஸ் நான் நினைக்கிறேன். சார், மாணவர்களுக்கு இனம், மதம், ஜாதி இதெல்லாம் பார்க்காதீங்க, எல்லாரும் நம்மளோட நண்பர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறோம். ஈவன் இன்டர்நேஷனல் பார்டர்ஸும் பார்க்காதீங்க, எல்லா நாட்டிலையும் நமக்கு சொந்தங்களும் நட்புகளும் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கறது தான் இதுல நாங்க சொல்ல வரோம். எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது, இது இந்தியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் ஸ்ரீலங்கால இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து செய்யும் போது அதுல இன்னும் அந்த பிரதர்ஹுட் அப்படிங்கறது நிறைய இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் முனைவர் சரண்யா ஜெயக்குமார், கல்வி உளவியலாளர்.